எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு உணவே மருந்து பகுதியில் சைவ ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்டுக்கால்னு பேரை கேட்ட உடனே நம்ம பலரும் இது வெள்ளாட்டுக்கால் சூப்புன்னு தான் நினைப்போம். ஆனால் இது சுத்தமான வெஜிடேரியன் சூப். மாமிசம் சாப்பிடாதவங்க கூட இதை தைரியமாக குடிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளாட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இதில் இருக்கிற சத்துக்களும் ஏராளம். நம்ம தமிழ்நாட்டோட மலைப்பகுதியில் ஒரு வகையான கிழங்கு கிடைக்குதுங்க. இதோட பேர் தான் ஆட்டுக்கால் கிழங்கு. இதற்கு முடவன் ஆட்டுக்கால் கிழங்குன்னு வேறு பேரும் இருக்குது. இது பார்க்குறக்கு அப்படியே வெள்ளாட்டுக்கால் மாதிரியே கம்பளி போத்தியது மாதிரி மெல்லிய இலைகளோடு காணப்படுது. இந்த கிழங்கு அதிக மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, வீக்கம், காய்ச்சல், செரிமான உபாதைகள் இதெல்லாமே சரியாகுது. மேலும் எலும்பு அடர்த்தி குறைவு, அதாவது ஆஸ்டியோபீனியா நோயை தடுக்கிற திறன் இந்த கிழங்குக்கு இருக்குது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற தரிசு நிலத்தில் பாறையோட இடுக்குகளில் விளையுதாமா. பாறைகளில் இருக்கிற உலோக சத்துக்களான செம்பு, தங்கம், இரும்பு, கால்சியம், குறிப்பாக பாறையில் இருக்கிற சிலிக்காவை உறிஞ்சுற திறன் இந்த கிழங்குக்கு இருக்குது. இப்படி பாறையில் விளையிறனால தான் இந்த கிழங்குக்கு ரொம்ப அதிகமான சத்துக்கள் இருக்குது. தாய்ப்பாலுக்கு நிகரான நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு இருக்குது இந்த கிழங்கு. இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மூட்டு வலி மற்றும் இடுப்பு வலி இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு தாங்க இது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான வலிகளுக்கெல்லாம் இந்த கிழங்கு சிறந்த மருந்தாக பயன்படுது. மேலும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற வலிக்கும் இது நல்ல மருந்தாக இருக்குது. குறிப்பாக குழந்தை பேறு முடிந்ததுமே பெண்களுக்கு உடலில் உருவாகிற முக்கியமான குறைபாடு பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை. இதுக்கு நம்ம அலோபதி மருத்துவ முறையில் போயிட்டு கால்சியம் சத்து மாத்திரைகளை வாங்கி சாப்பிட்றோம். அதுக்கு பதிலாக இந்த சூப்பை தினமும் ஒரு முறை குடித்தாலே போதும், கால்சியம் சத்து குறைபாடு நீங்கிடும். இந்த சூப்பை தொடர்ந்து ஒரு 10 நாள் குடித்தாவே போதும், கடுமையான முழங்கால் வலி, குதிகால் வலியெல்லாம் நீங்கிடும். இப்போ நம்மள பலருக்கும் பார்த்தோன்னா குளிர்காலத்தில் கெண்டைக்காலில் சதை பிடிச்சிக்கும். இதுக்கும் இந்த கிழங்கு சூப் ரொம்ப நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த கிழங்கு தமிழ்நாட்டில் கொல்லிமலை, ஏற்காடு இந்த மாதிரியான இடங்களில் தான் அதிகமாக கிடைக்குது. இந்த கிழங்கு வாங்கிட்டு அப்படியே திறந்த வெளியில் காற்று படுற மாதிரி வச்சோன்னா, அதாவது கவர்லெல்லாம் போட்டு கட்டி வைக்காமல் அப்படியே திறந்த வெளியில் வச்சிட்டோன்னா 2 மாதங்கள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குது. இப்போல்லாம் இந்த கிழங்கை உலர்த்தி பொடி செஞ்சு பேக்கெட்டாகவும் விற்கிறாங்க. அந்த மாதிரி வாங்கியும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எப்படி ஆட்டுக்கால் கிழங்கு சூப் வைக்கலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். சூப் வைக்கிறதுக்கு இந்த கிழங்குல கொஞ்சம் நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இருந்தாலே போதும், 1 டம்ளர் சூப் வைக்கலாம். நான் இப்போ 3 பேருக்கு சூப் வைக்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 3 இன்ச் அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிழங்கு மேலே மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும், அப்புறம் இந்த கிழங்குலேயே முடி மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. கிழங்கோட மேல் தோலை சீவி எடுத்துருங்க. இந்த கிழங்கோட தோல் ரொம்ப கடினமானதாக இருக்கும், அதனால் சீவும் போது கவனமாக மேல் தோலை சீவிக்கோங்க. மறுபடியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கிழங்கை நறுக்கும்போது பார்த்தா நம்ம இஞ்சியை வெட்டும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வெட்டி வச்சு இந்த கிழங்கை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பொடியாகிற வரைக்கும் அரைச்சிங்கன்னா போதும். இந்த சூப் செய்ய தேவையான பொருட்கள்: எண்ணெய், சீரகம் மற்றும் மிளகை கொஞ்சமாக இடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், கடைசியாக சேர்க்கறதுக்காக இஞ்சி மற்றும் பூண்டை கொஞ்சமாக நசுக்கி வச்சுக்கோங்க. வாணலியில் சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச வெங்காயம் மற்றும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகட்டும். அதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சீரகம், மிளகு, உப்பு, மஞ்சள் தூள், சோம்புத்தூள் மற்றும் கரம் மசாலா தூள் எல்லாவற்றையும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் கிழங்கையும் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி தண்ணீர் கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை வேகமாக வச்சுக்கோங்க. இப்போ தண்ணீர் கொதித்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிறு தீயில் வேக வைங்க. 15 நிமிடம் கழித்து இறக்கி அதோட இஞ்சி மற்றும் பூண்டை தட்டி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த சூப்பை செஞ்ச உடனே குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம், இல்லைனா அதை அப்படியே இரவு முழுவதும் மூடி வச்சுருந்து காலையில் இருந்து வடித்து குடிக்கிறனாலும் குடிச்சிக்கலாம்.
இப்படி இரவு முழுவதும் வச்சிருக்கிறனால அந்த கிழங்குல இருக்கிற சத்துக்கள் முழுமையாக வந்து அந்த சூப்பில் இறங்கி இருக்கும். இந்த கிழங்கை நேரடியாக நம்ம சாப்பிடக்கூடாது, அதிலிருந்து வர சூப் மட்டும்தான் குடிக்கணும். இப்படி நம்ம செஞ்ச சூப்பை ஒரு வடிகட்டி மூலமாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து இந்த சூப் கூட சேர்த்து குடிச்சிக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு மற்றும் மிளகுத்தூளை இதோட சேர்த்துக்கங்க. அதுக்கப்புறமா சுவைச்சு பாருங்கள், நீங்களே அசந்துருவீங்க. அப்படியே அசைவ ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும்.